அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப பாக்கியலட்சுமி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாக்கியா ராதிகா ரெண்டு பேருமே ஒருத்தர் ரொம்ப நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிடும்போது நம்ம பாக்கியா கிட்ட ராதிகா கேட்குறாங்க, பாக்கியா நான் உன்னை கேட்குறேன், நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் கோபை விட்டு விலகினதும் நீங்கள் ஏன் கோபையோடு சேர்ந்து வாழக்கூடாது, நீங்கள் சேர்ந்து வாழ்கிறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்குன்னு தான் நான் நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராதிகா கேட்குறாங்க. உடனே நம்ம பாக்கியா என்ன பண்ணுறாங்க, என்னங்க இப்படி நினச்சிட்டீங்க, ஏற்கனவே ஒரு தடவை நான் பட்டதே எனக்கு ரொம்ப பெரிய மனவலி வேதனை எல்லாமே கொடுத்துச்சு. திரும்ப அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நான் விரும்பவே இல்லை. நான் இப்போ சந்தோஷமாக இருக்கேன். என் பசங்க என் குடும்பம்னு என்னை நம்பி இருக்குது, அவங்களுக்காக நான் எல்லாத்தையும் பண்ணுவேன். ஆனால் இன்னொரு தடவை கல்யாணங்கிற வாழ்க்கையோ இல்லை கோபி திரும்ப என்னோடய வாழ்க்கையில் ரீஎன்ட்ரி அப்படிங்கிற ஒரு கதையே கண்டிப்பாக கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக சொல்லிடுறாங்க. ஆனால் செல்வி என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள்லாம் ரொம்ப வேஸ்ட்டு, எனக்கு அந்த மாதிரி ஒரு சான்ஸ் மட்டும் கிடச்சதுன்னா நான் அதை மிஸ் பண்ணவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம செல்வி ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இதுக்கிடையில் இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க, சரி நாளைக்கு இயரிங்ஸ் இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் பாக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராதிகா பாக்கியா கிட்டே சொல்கிறாங்க. பாக்கியாவும் சரி எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் ரொம்ப நிதானமாக யோசித்து எடுங்க, ஏன்னா முடிவு எடுத்ததுக்கப்புறம் நம்ம வருத்தப்படக்கூடாதுல்ல, அதுக்காக தான் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா ராதிகாவை வழி அனுப்பி வைக்கிறாங்க. வழி அனுப்பி வச்ச கையோட எல்லாருமா சேர்ந்து குடும்பமாக வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா எழிலோட இந்த ஃபங்க்ஷன் அவரோட ட்ரீம் எல்லாமே இப்போ ட்ரூவாக ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான் எல்லாருக்குமே புரிஞ்சு போச்சு. இதனால எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் நம்ம ஈஸ்வரிக்கு மட்டும் ஒரு மன உறுத்தல் இருந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா கோபியோட வாழ்க்கையிலேருந்து அந்த ராதிகா நிரந்தரமாக போயிடுவாளா, இல்லை திரும்ப நம்ம பையன் கோபியோட வாழ்க்கையில் கோபியோட வாழ்க்கையை நாசம் பண்ணிடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு பல வகையில் யோசிக்கிறாங்க. என்ன யோசித்தாலும் சரி, நீங்கள் யோசிக்கிறது எல்லாமே தப்பு, நான் என்ன நினைக்கிறேனோ அதுபடி தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ராதிகா ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. என்னன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.